என்ன சொல்கிறது, இது எலீட் பிளேயர். எனக்கு வந்து ரொனால்டோ மெஸ்ஸி அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி அப்படி நம்ம. ஆனா நீ வந்து இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணா, அவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க பிஎஸ்சி அஸ் எ டீமே ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மேபி ஐ எம் ஆல்சோ மெஸ்பரைஸ்ட் பை ஹிம். அவன் வந்து ஆடுறத வேற நான் நேரில் பார்த்துட்டேன் இங்கே ஸ்டுட்கார்ட்ல. ஸோ வந்து ஐ ஃபெல்ட் லைக் எப்பரா இந்த மாதிரி லைக். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பரைஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேலோன் டோர் 22 செப்டம்பர் வி வில் நோ ஹூ இஸ் தி பேலோன் டோர் வின்னர் ஆஃப் திஸ் இயர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எங்களோட டாப் 3 ரேங்க்டு பிளேயர்ஸ் இவங்களை பற்றி பார்த்துடலாம். ஹூ இஸ் யுவர் தேர்ட் பொசிஷன்? ஸோ என்னோட தேர்ட் பொசிஷன், நான் இவர் வந்து பேலண்டார் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து டெம்பேலு. ஸோ மேபி எவென்ச்சுவலி அவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து என்னோட 2 and 1 பொசிஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ் இவனோட இன்னும் நல்ல டிசர்விங் அப்படின்னு வந்து தோணுது. பட் ஸ்டில் சாம்பியன்ஸ் லீக் வின்னர் அந்த மாதிரி வந்து ஒரு கிரைட்டீரியா வரும்போது மோஸ்ட்லி அந்த பெரிய காம்படிஷன் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் இருக்கும்ல. ஸோ அண்ட் இந்த நம்பர் ஆஃப் கோல்ஸ், ஸோ ஃபார்மர்ஸ் லீக்ல போட்டு அடி நம்மால் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால மட்டும் அவனை வந்து பிடிச்சி பேலண்டர் கொடுத்துடணுமா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலி வந்து டெம்பல் இஸ் ஆல்சோ இன் மை டாப் 3 லிஸ்ட். பட் ஆனால் நான் செகண்டாக வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து இட்ஸ் அ கன்சிடரபிள் ஃபீட் இல்லை, லைக் வந்து டு வின் த ட்ரெபிள் வித் திஸ் மச் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் த கேம். ஐ திங்க் வந்து நீ சாம்பியன்ஸ் லீக்லாம் ஷுவராக டெம்பல்லே வந்து வாஸ் அ கீ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் பிஎஸ்ஜி டு வின்ல. ஸோ அண்ட் ஐ திங்க் ஆல்ஸும் வந்து டெம்பலே தான் வின்னு சொல்லுது. பட் ஆனால் எனக்கு ஹீஸ் செகண்ட் மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெக்கார்டா உன்னோட இதில் இருக்கானா டெம்பலே? நான் வந்து டிசர்விங் கேண்டிடேட்னு நான் யோசிக்கல. நான் என்ன யோசிச்சேன்னா, ஹீஸ் த ஆப்வியஸ் சாய்ஸ், அவன் வந்து ஜெயிக்க போறான். ஃபேக்சுவலி தோணுது டெம்பலே டிசர்விங்ல ஐ வுட் புட் ஹிம் செகண்ட். ஸோ எனக்கும் வந்து செகண்ட் இந்த லிஸ்ட், உனக்கும் செகண்ட் இந்த லிஸ்ட். Anything to add about Dembele? இல்லை, ஆக்சுவலி ஃப்ரம் ஃபார்மர்ஸ் லீக் தான். பட் அவனுங்க சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிட்டானுங்க அண்ட் ஹி ஹஸ் பின் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த டீம். அண்ட் அந்த டீமுக்கு வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்துட்டு தேவைப்படும் போதும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹஸ் பின் த ஸ்டாண்ட் அவுட் சூப்பர் ஸ்டார் ஃபார் பிஎஸ்ஜி. ப்ராபப்ளி இஃப் குவிஷா குவரட்ஸ்கேலியா ஃபுல் சீசன் ஆடிருந்தான்னா ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி தட் பர்சன். ஆனா நீ வந்து இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ண, அவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க பிஎஸ்சி அஸ் எ டீமே ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து மேபி டெம்பேலே வந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. தட் இஸ் வை டெம்பேலே வந்து ஓகே செகண்ட் டிசர்விங் அப்படின்னு தோணுது எனக்கு. என்னதான் ஃபார்மர்ஸ் லீகாக இருந்தாலும் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் எல்லாம் மாறிடுச்சுல்ல. ஸோ தே டிட் ஃபேஸ் அ லாட் ஆஃப் குவாலிட்டி அப்போனன்ஸ் இந்த சாம்பியன்ஸ் லீக். அண்ட் லூயி என்ரிகே வந்து பிஎஸ்ஜியை செட்டப் பண்ண விதம் ஆஃப் ஹவு மேட்லி தே ஆல்சோ டிஃபெண்டட், இது வந்து ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் டு என்ன சொல்கிறது, கங்க்ராச்சுலேட்டில். ஸோ தே டிசர்வ் வாட் தே ஹேவ் ஒன். ஈவன் தோ ஃபார்மர்ஸ் லீகாக இருந்தாலும் ட்ரெபிள் அடிச்சு த வே தே ஒன் சாம்பியன்ஸ் லீக். அண்ட் ஆல்மோஸ்ட் செல்சி ஜெயிச்சிருந்தா தே ப்ராப்ளி வுட் ஹவ் ஆல்சோ வந்து FIFA வேர்ல்ட் கப். பட் ஓகே, அதை வந்து இதில் கண்டென்ஷனில் எடுப்பாங்களான்னு வந்து எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் டெம்பலே இஸ் லைக் த செகண்ட் மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் இன் மை ஒப்பீனியன். ஸோ என்னோட நம்பர் 2 இஸ் அ வெரி க்ளோஸ் காம்படிட்டர் ஃபார் நம்பர் 1 ஆல்சோ. ஸோ எனக்கு வந்து ரஃபினியா வாஸ் ப்ராபப்ளி த பெஸ்ட் பிளேயர் ப்ளஸ் அட்டாக்கர் இன் யூரோப் அப்படின்னு வந்து தோணுச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அவுட்புட், அந்த டீமை வந்து அவன் எப்படி கேரி பண்ணான், ஸ்ட்ரைக்கரா ஆடினா, விங்கரா ஆடினா, கேப்டனா வேற வந்து நிறைய மேட்ச் வந்து ஆடி இருந்தான். அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரே சீசன்ல டாப் ஸ்கோரர் அண்ட் அசிஸ்ட் லைக் 22 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் சிங்கிள் சீசன். இது வந்து ஒரு ரெக்கார்ட். அதை வந்து ஈக்குவல் பண்ணி டாப்ல நம்ம வந்து நம்பர் ஆஃப் குவாலிட்டி ஆப்போனன்ட்ஸ் பத்தி பேசணும். பார்சலோனா நிறைய குவாலிட்டி ஆப்போனன்ட்ஸ் ஆடி நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுத்தாங்க. அண்ட் வந்து டொமஸ்டிக்கலி அவன் ட்ரெபிள் பார்சலோனா அவங்களும் வந்து அடிச்சாங்க தானே 3 trophies. ஸோ ஆனால் சாம்பியன்ஸ் லீக் சக்ஸஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு மைனஸ் மட்டும்தான் இதில் இருக்கு. பட் இண்டிவிஜுவலி கான்ட்ரிபியூஷன் வைஸ் ஐ திங்க் ரஃபினியா வாஸ் டெஃபினெட்லி மை பெஸ்ட் அட்டாக்கர் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டிசர்விங் கேண்டிடேட்ஸ் ஃபார் லாஸ்ட் சீசன். ஸோ எஸ், ரஃபினியா இஸ் ஒன் மை தேர்ட்
ஸோ தேர்ட் வந்து ரஃபினியா ஏன் போட்டேன்னா ஒன்லி பிகாஸ் அவங்க ட்ராஃபி அடிக்காதனால. ஸோ ஹி வாஸ் மை சாய்ஸ். நான் நினச்சிட்டு இருந்தது வந்து இவன் தான் பலூன் அடிக்க போகிறான் அப்படின்னே மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டேன் பிஃபோர் த என்ன சொல்கிறது அந்த செமிஃபைனல் சாம்பியன்ஸ் லீக் வரைக்கும். யா அந்த செமிஃபைனலில் வந்து வென்ட் அவுட், அது வந்து இட் சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ தட்ஸ் வென் பிஎஸ்ஜி கேம் அப். ஸோ அதனால் அந்த ஒரே ஒரு காரணம் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூரோப்பியன் ட்ராஃபியில் ஹவு தே வென்ட் அவுட், தட்ஸ் த ஒன்லி ரீசன் வை ஹீஸ் ஆன் தேர்ட் இன் மை லிஸ்ட். எனக்கும் வந்து தேர்ட் தான் இருக்கான். ஐ வாஸ் ஆக்சுவலி டோன் ரஃபீனியாவா இல்லை சாலாவா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம சாலா பாயிண்ட்டுக்கு வந்து லாஸ்ட்டில் வரும். பட் ரஃபீனியா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த குரூப் ஸ்டேஜஸ் முடியும் போதே வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவனோட ஜேர்னி ஃப்ரம் லீட்ஸ் டு நவ் லீடிங் பார்சிலோனாவோட ஃப்ரெண்ட் 3 வந்து ஹீ வாஸ் லீடிங் லைக் அ கேப்டன் அட் சம் பாயிண்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி டிசர்விங்னு நினைக்கிறேன். மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் பிரேசில் ஐ திங்க் இஸ் இம்ப்ரூவ்ட் இஸ் பர்ஃபார்மன்ஸில். என்ன தான் வந்து பெருசாக நிறைய மேட்சஸ் நடக்கலை அப்படின்னாலும் ஐ ஃபீல் லைக் நவ் யூ கேன் நாட் இமேஜின் அ பிரேசில் டீம் வித்வுட் ரஃபீனியா. ஸோ ஆல்சோ ஃப்ரம் அ நேஷனல் டீம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஹீ டிட் வெரி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 3வது ரஃபீனியா. லெட்ஸ் கோ. தினேஷஸ் மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் டு வின். ஸோ எல்லாரும் பிஎஸ்டின்றதுனால நான் ஒரு பிஎஸ்டி பிளேயருக்கே போகிறோம். ஸோ என்னோட ஃபேவரட் பிளேயர் ஃப்ரம் லாஸ்ட் சீசன் இட் இஸ் ஹேண்ட்ஸ் டவுன் விட்டினியா. ஸோ எல்லாமே எனக்கு ஆக்சுவலி அவனோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய மேட்சஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் நம்ம ராட்ரி போன சீசன் எப்படி பேலன் டோரை வந்து லைக் ஃப்ரம் இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் வந்து அந்த டீமுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுறான் அந்த மாதிரி வந்து யோசிக்கும் போது விட்டினியா வந்து இஸ் லைக் பல மடங்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தான் அப்படின்னு தோணுச்சு. எல்லா கேமும் கிட்டத்தட்ட அந்த கேமோட டெம்போவே இவன் தான் வந்து லைக் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபைனலில் கூட வந்து அவன் அப்படியே ஆக்டிவ் ஆனான்னா டக்குன்னு அட்டாக் வந்து செம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஓகே கேமை ஸ்லோ பண்ணணும்னா அவனா வந்து அந்த டெம்போவை கம்மி பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் லிட்ரலி ரன்னிங் த ஷோ. அண்ட் அவனை வந்து சாம்பியன்ஸ் லீக் தவிர அடிஷ்னலி நேஷன்ஸ் லீக் வர ஜெயிச்சிருக்கான். ஸோ கேப்பிங் ஆஃப், ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் சில்வர் வேர் அவனோட கிரெடிட்டுக்கு வந்து இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஓவரால் சீசன்ல 93% பாஸ் கம்ப்ளீஷன், லிட்ரலி என்ஜின் மாதிரி வேலை பார்த்துருக்கான். அண்ட் யா ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் தி அவார்ட் மோர் தென் டெம்பேலே அப்படின்னு சொல்லுவேன். யா நானும் வந்து ஒரு பிஎஸ்ஜி பிளேயருக்கு தான் போகிறேன். பட் ஐ எம் கோயிங் வித் குவிஷா குவாரட்ஸ்கேலியா. சிம்பிளி சொல்லணுன்னா ஐ எம் அ பிக் அட்மைரர் ஆஃப் குவிஷா. நாப்போலியில் இருக்கும்போதும் சரி, ஜார்ஜியாவில் ஹவு தே கேம் அண்ட் பிளேட் இந்த யூரோஸ்லையும் சரி. ஸோ யூ கேன் சி தட் எப்படி பிஎஸ்ஜி வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபேஸஸ் ஆஃப் குரூப் ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் பண்ணி தே குடன்ட் ஃபினிஷ் இன் டாப் 8, தே ஃபினிஷ் பாட்டம். பட் அவன் வந்தோடனே தே ஸ்டார்டட் பிளேயிங். அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு லூயிஸ் என்ரிக்கே டீமில் வந்து மெஸ்ஸி வந்து எப்படி ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக வந்து இருந்தான் அந்த அவங்க அந்த 5 ட்ராஃபிஸ் ஜெயிச்ச சீசனில், அந்த மாதிரி வந்து குவிஷா வந்த உடனே அந்த டீமோட டைனமிக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி went literally one step மேலன்னு சொல்லலாம். how they played, how they approached, they became fearless அப்படி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. அண்ட் ப்ராபப்ளி ஃபுல் சீசன் விளாண்டுருந்தான்னா ஸ்டாட்ஸ் வந்து காட்டியிருக்கும் that he is their best ever player அப்படின்னு. because he couldn't play the full season, he only played the half season, but that doesn't matter, he is a European champion. so அதனால I think he is my favorite, personal opinion favorite to win Ballon d'Or. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து 2 பேருக்குமே போகல. ஏன்னா ஐ திங்க் இன்னொரு வாட்டி விட்டினியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். பட் ஆனால் லைக் நீ சொல்கிற மாதிரி ராட்ரியிலிருந்து ஹி வாஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர், ஒரு இன்ஜின் எக்ஸாக்ட்லி. பட் 2 times in a row இன்னொரு மிட்ஃபீல்டருக்கு வந்து இந்த அவார்ட் போகுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ he might be deserving, but I think it will not be him. And I'm going for the fan favorite, Yamal, the young wonder, அடுத்த மெஸ்ஸி. ஏன்னா மேபி ஐ எம் ஆல்சோ மெஸ்பரைஸ்ட் பை ஹிம். அவன் வந்து ஆடுறத வேற நான் நேரில் பார்த்துட்டேன் இங்கே ஸ்டுட்கார்ட்டில். ஸோ வந்து ஐ ஃபெல்ட் லைக் எப்படா இந்த மாதிரி லைக் சம் பீப்புள் வந்து தே லைக் இப்போ நம்ம இந்த ரொனால்டோ மெஸ்ஸி கான்வர்சேஷன்லேயே வந்து மெஸ்ஸி இஸ் பியூர் டேலண்ட், ரொனால்டோஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ அந்த மாதிரி கண்ணால் நான் பார்த்து மெஸ்ஸிக்கு அப்புறம் வந்து ஐ மெஸ்மரைஸ்ட் பை சம்படி எல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து எம்எல். நீ வந்து இவன் ஜெயிக்காமலும் இல்லை. ஸோ இஸ் ஆல்மோஸ்ட் ஹேவிங் த சேம் அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது கோல்ஸ் அண்ட் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஸ் டெம்பலே. நீ பர் மேட்ச் ரேஷியோ எடுத்து பார்த்தனா. அண்ட் இவன் வந்து டொமஸ்டிக் ட்ரெபிளும் ஜெயிச்சிருக்கான். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் என்ன சொல்கிறது, இப்போ நீ டெம்பலே அண்ட் யமால் வந்து நீ கம்பேர் பண்ணி பார்த்தா ஐ ஃபீல் லைக் பீப்புள் ஃபியர்ட் யமால் மோர் தேன் டெம்பலே, பிகாஸ் the way he dribbles,
லைக் பயமா இருக்கு, எங்கடா போற தெரியல. லைக் இட் வாஸ் வெரி மேஜிக்கல் ஃபார் மீ டு வாட்ச் யமால் லைவ். ஸோ வந்து ஐ ஃபீல் ஜஸ்ட் ஃபார் த ஷியர் இன்ஃப்ளூயன்ஸ் வென் ஹீஸ் ஆன் த பிச். ஸோ அவங்ககிட்ட வந்து பாலை போட்டால் கண்டிப்பாக பாக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை. ஸோ அவங்ககிட்ட பால் போனாலே வந்து இப்போ மெஸ்ஸிக்கெல்லாம் வந்து ப்ரைம் டைம் மெஸ்ஸியில் வந்து ஒரு 4 பேர் அவனை நோக்கி போவானுங்களே. ஸோ அதே மாதிரி ஒரு அவுரா வந்து ஐ திங்க் ஈவன் திஸ் கை ஹேஸ். ஸோ ஐ ஃபீல் வித் all of that அவன் காமிச்சது on the pitch and winning the Spanish treble, I feel he is definitely a candidate. Maybe in the Farmers League அப்படின்ற ஒரு காரணத்தினால டெம்பலே கொடுக்காம இவனை கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. Yeah, in terms of impact as a individual நீ உன் டீமுக்கு எவ்வளோ இம்பேக்ட் தரேன்னு வந்து அந்த ஃபேக்டரும் வரும் Ballon d'Orல கண்டென்ஷனா. அண்ட் ஐ திங்க் அதில் வந்து யமால் ஹேஸ் டெஃபினெட்லி மோர் பாக்ஸஸ் டு டிக் தேன் டெம்பலே அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஏன்னா எவ்ரி டைம் பால் அவங்ககிட்ட போகும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷன் அது யமால் கிட்ட இருந்து நிறைய இருந்தது. ஆனா டெம்பேலே கிட்ட நம்ம அது எல்லா தடவையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ வந்து இன்னொரு திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ சில பிளேயர்ஸ் வந்து தே நீட் சம் அதர் டீம்மேட்ஸ் டு பி பெட்டர்ல. இப்போ நீ மிட்ஃபீல்டராக எடுத்துக்கிட்டாலும் தே நீட் அன் அதர் ஹோல்டிங் மிட்ஃபீல்டர் ஸோ தட் தே கேன் பி ஃப்ரீ. அதே மாதிரி இப்போ டெம்பலேவே எடுத்துக்கிட்டனாலும் மேபி ஹீ நீட்ஸ் அ விங் பேக் ஒரு ஃபுல் பேக் ஹூ இஸ் டூயிங் ஆல் த டிஃபென்சிவ் ரன்னிங் ஃபார் ஹிம். பட் ஆனால் இவங்கிட்ட வந்து பாலை போட்டால் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ண போகிறான். இப்போ நீ சொன்ன மாதிரி மேக்ஸிமம் இம்பேக்ட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பிளேயர் அண்ட் கன்சிடரிங் பேலன் டோர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவார்டு அப்படின்றதுனால ஐ ஃபீல் ஹீ டிசர்வ்ஸ் இட். ஹோப்ஃபுல்லி இவனுக்கு கிடச்சிருச்சுன்னா ஹீ ஸ்டில் கீப்ஸ் ஹிம்செல்ஃப் humble and goes in the same direction as Messi did. ஸோ ஆக மொத்தம் யாருக்குமே டெம்பேலே ஜெயிக்கிறதுல உடன்பாடு இல்லை. பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு இந்த கருப்பு குதிரை டாப்பிக்கில் வந்து சாலா பற்றி நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து யோசித்தேன், டேய் சும்மா எதையுமே ஜெயிக்கலையாடா ப்ரீமியர் லீக் தவிர அப்படின்ற மாதிரி ஐ ஹேட் அ தாட். பட் ஆனால் நீ வந்து பார்த்தனா லைக் ஹி இஸ் ஒன் எவ்ரி திங் தட் இஸ் தேர் டு பி ஒன் இன் ப்ரீமியர் லீக். அதாவது கோல்டன் பூட்டு, பிளே மேக்கர் எல்லாமே வாங்கிட்டான் அண்ட் பிஎஃப்ஏவும் வாங்கிட்டான், விச் மேக்ஸ் ஹிம் த சிங்கிள் பிளேயர் ஹூஸ் ஒன் பிஎஃப்ஏ த்ரைஸ். ஸோ நீ கன்சிடரிங் ஜஸ்ட் த ஷியர் என்ன சொல்கிறது எக்ஸ்க்ளூசிவிட்டி ஆஃப் ப்ரீமியர் லீக் தான் பெஸ்ட் லீக் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் வந்து இஸ் பிளேயிங் ஃபார் Egypt அண்ட் ஹீ இஸ் நாட் என்ன சொல்கிறது நாட் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் இன் த நேஷனல் டீம். எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் இன் த சென்ஸ் தட் நேஷனல் டீம் இஸ் நாட் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் இட்செல்ஃப் இன் த இன்டர்நேஷனல் அரேனா. It cannot also. So இந்த மாதிரி விஷயத்தெல்லாமும் கன்சிடர் பண்ணி should Salah also be a contender. ஏன்னா வந்து ஐ ஃபீல் லைக் நீ வந்து ப்ரீமியர் லீக்லேயே வந்து there's a thing of he might even get into the all time Premier League 11 அப்படின்ற சொல்லி ஒரு கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம தள்ளி வச்சிருவோம். பட் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ப்ரீமியர் லீக் ஸ்டாட்ஸ், ஒரு புது மேனேஜர் கூட வந்து ஹீஸ் ஹெல்ப் த மேனேஜர் வின் த டைட்டில் இந்த ஃபர்ஸ்ட் சீசனே. இதெல்லாம் வந்து should it matter? Should he be a contender? எனக்கு என்ன தோணுதுன்னா, when it comes down to voting, ஒரு FIFA காம்படிஷனையோ ஒரு UEFA காம்படிஷனையோ ஜெயிச்ச ஒரு பிளேயர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் மோஸ்ட்லி வந்து இந்த அவார்டை எப்போவுமே வந்து ஜெயிச்சிருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வரும்போது ஓகே, ப்ரீமியர் லீக் பீயிங் த பெஸ்ட் லீக் இன் த வேர்ல்ட், அது வந்து இந்த யூரோப்பியன் காம்படிஷனோட ஒரு பெரிய இதுவா கன்சிடர் பண்ணி இது ஜெயிச்சதுனால உனக்கு கொடுத்துடணுமா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்து வரும்ல. ஸோ when it comes to voting, like people from other countries, like other nationalities, will they be comfortable doing this? Okay, ஒரு ப்ரீமியர் லீக் வின்னரை நான் வந்து ஓட் பண்ணி அவன் டிசர்வ் பண்ணா ஒரு யூரோப்பியன் வின்னரோட அந்த மாதிரி நினைச்சவங்க ஓட் பண்ணி அவனை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு தோணல. ஐ கெட் த பாயிண்ட். இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து நிறைய பேர் இப்போ ட்ரெபிள் ஜெயிச்சதுக்காகலாம் வந்து பேசிட்டு இருக்கோம்ல. இப்போ ஈவன் இப்போ நேஷனல் டீமுக்கே வந்து நம்ம பேசினாலும் there is not much you individually contributed to it. இப்போ வந்து நீ டெம்பலேவே எடுத்துக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் தான் பவர் ரேட்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இருக்கான். பட் ஆனால் how many games do you think he started for the French League Cup? லைக் ஃப்ரெஞ்ச் லீகு அண்ட் தென் சாம்பியன்ஸ் லீக், இந்த 2 பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறேன். அதில் வந்து ஒரு லீக் வந்து ஆல்ரெடி வந்து இஸ் நாட் தட் கிரேட், தேர் இஸ் நோ காம்படேட்டிவ்னஸ் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஐ தாட் லைக் ப்ரீமியர் லீகை வந்து நீ சோலோவாகவே கன்சிடர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி.
த திங் இஸ், ஆல்தோ நான் வந்து யுனைடெட் ஃபேனாக இருந்தாலும் சாலா வந்து என்ன சொல்கிறது, இஸ் எலீட் பிளேயர். எனக்கு வந்து ரொனால்டோ மெஸ்ஸி அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லணும்னா ஐ கேன் சே சாலா. சீசன் இன் சீசன் அவுட் ஹீ இஸ் தேர். when Liverpool needs them, he is always performing. He is Mr. Liverpool. That's the apt word I can give him. அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஆனால் தினேஷ் சொன்னது வந்து 100% கரெக்ட். இஃப் ஹி வின்ஸ் த ட்ராஃபீஸ், ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, this would have been his year up for grabs, because consistency, already he has a good following. Already நிறைய மிடில் ஈஸ்டர்ன் ஃபாலோயிங் இருக்குது, ஆஃப்ரிக்கன் ஃபாலோயிங் இருக்குது அவனுக்கு. he is that one iconic பிளேயர்னு சொல்லலாம். பிகாஸ் அது இல்லாதனால கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்காது. ஓகே, பார்த்துக்கினீங்க மக்களே, இதுதான் எங்களோட டாப் 3 கண்டெண்டர்ஸ் ஃபார் வின்னிங் பேலண்டோர். இதே மாதிரி நாங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிங்களா, இல்லை நீங்கள் வந்து இல்லை திஸ் பிளேயர் இஸ் டிசர்விங் டு வின் அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. லெட்ஸ் என்கேஜ் ரெக்கார்டாக சொல்கிற மாதிரி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திருப்பி வி வில் பி பேக். பை ஃப்ரம் ஆஃப் சீட் அலப்ரைஸ்.